ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங்கில் 2025 பேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பேட்சாக இருந்தாலும் சரி, பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2025 ரெகுலேஷன் ஒரு சில காலேஜில் 2025லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் மேக்ஸிமம் காலேஜில் 2026 தான் இந்த ரெகுலேஷனவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, செமஸ்டர்னால் என்ன, அதாவது இன்ஜினியரிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லதான். சரி வாங்க பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸில் இந்த ரெகுலேஷன்னா என்னன்னா, அகாடமிக் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. அதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னா, சப்ஜெக்ட்டு, கிரெடிட் ஸ்கோரு, எக்ஸாம்ஸு, கிரேடிங் சிஸ்டம், கரிக்குலம் பேட்டர்ன், இது எல்லாம் தான் அகாடமிக் ஸ்ட்ரக்சர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரெகுலேஷனில் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் அப்டேட் ஆகும். யாரெல்லாம் இந்த ரெகுலேஷன் 2025 ஃபாலோ பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸு பிஇ இல்லை பிடெக் 2025 அட்மிஷன் பேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ ஜாயின் பண்ண போகிற பேட்சாக இருந்தாலும் சரி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது ஒரு கனெக்டட் அண்ணா யூனிவர்சிட்டியோட எந்த காலேஜெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த காலேஜெல்லாம் இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, எதுக்காக இந்த ரெகுலேஷன் அடிக்கொருக்கா மாற்றுறாங்க, எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றுவாங்க அப்படின்னு பார்ப்போமா. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கரண்ட் டயத்துக்கு எதெல்லாம் அப்டேட்டாக இருக்கோ அதைத்தான் வந்து நமக்கு சப்ஜெக்ட்டு, கிரெடிட்ஸு, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, செமஸ்டர் எக்ஸாமினேஷனு இதோட கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு எவ்ரி செமஸ்டரும் மோர் தென் 5 to 6 சப்ஜெக்ட் இருக்கும். இதில் நம்ம லாஸ்ட் செமஸ்டர் வந்து ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கும், இல்லை ஒரே ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஒன்று இருக்கும். இன்ஜினியரிங்கில் மொத்தம் 8 செமஸ்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரெடிட்ஸ்னால் என்ன, எல்லா சப்ஜெக்ட்டுமே கிரெடிட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் மார்க் ஷீட் வாங்கி பார்த்தா தெரியும், அதில் கிரெடிட் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து நம்ம கிரெடிட் வேல்யூ வந்து மாறும். கிரெடிட் வேல்யூ ஏன் இம்பார்ட்டன்னா, நம்ம கிராஜுவேஷன் முடிக்கிறப்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எவ்ரி செமஸ்டரும் 2 or 3 இன்டர்னல் நடப்பாங்க. 3 இன்டர்னல் வச்சா அதில் நம்ம பெஸ்ட்டு ஸ்கோர் 2 எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. 70% மேலே இருக்கணும், இல்லை 80% மேலே இருந்தால் நம்ம எவ்வளோ நாள் வரோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ், அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ், நம்ம மற்ற காலேஜில் போய் சிம்போசியம் அட்டன் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஈவெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போதும் அதுக்கு தனி மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன், அது வந்து எவ்ரி 6 month ஒன்ஸ் செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும். அது நம்ம ரெகுலேஷனை பொறுத்து நமக்கு ஃபாலோ பண்ணணும். இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோட ஒரு குட்டி அட்வைஸ், எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், காலேஜ் லைஃப்ன்றது முடிஞ்ச அளவுக்கு அந்த 4 வருஷத்தை உங்களால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருங்க. சரி, ஃபஸ்ட்டு என்றைக்குமே செமஸ்டர் எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எக்ஸாமில் பாஸ் ஆனால் போதும், டிகிரி கிடச்சா போதும்னா எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி படித்தா பரவாயில்ல. பட் கோர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும், நான் சிஜிபிஏ 7க்கு மேலே இருந்தாலே போதும். ஸ்கில்லு தான் பேசும் தவிர மார்க் பேசாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு நாளைக்கு 5 to 10 minutes டைம் கொடுத்தா போதும். டெய்லியும் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை லேர்ன் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்னால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபார்முலா படிங்க. ப்ரோக்ராமிங் ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி ஒரு சின்ன ஒரு கோடு பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு. தியரி சப்ஜெக்டாக நோட்ஸ் எடுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, இப்போ அரேனா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அவ்வளோதான். டேட்டா பேஸ்னால் என்ன, ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த டெய்லியும் ஒரு டாபிக் எடுத்து அதை படிச்சுக்கோங்க. ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நம்ம படிக்கணும்னு மென்டாலிட்டி இருக்கும். அப்புறம் ஃபைனல் இயர் தான் ஞாபகம் இருக்கும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. ஓகே, 2025 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மற்றபடி எல்லா கொஸ்டினுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் நம்ம போட்டுருவோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டே டு டே நம்ம போடுற வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வீடியோ பார்த்த எல்லாருமே இன்ஜினியரிங்கில் என்ன பிரான்ச் எடுத்துருக்கீங்கன்றதை மறந்துடாமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.